தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான கவர்ந்திருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேச போறோம். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கே தெரியாம நீங்க எவ்வளோ அட்ராக்டிவான, அதாவது ஒரு கவர்ந்திருக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இது தெரியாதுங்க, அவங்க ரொம்ப கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இன்னர் பியூட்டி, அதாவது உள்ள அழகு, தன்னம்பிக்கை, தான் அப்படிங்கிற கர்வம் இல்லாத ஒரு நினைப்பு, இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாம அவங்க வெளியில ஒளிரிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து மக்கள் கவர்ந்திழுக்கப்படுவாங்க. சரி, இதை நாங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான 5 சைன்ஸ் இருக்கு. இந்த 5 சைன்ஸ், அதாவது 5 அறிகுறிகள் இருக்கு. இந்த 5 அறிகுறிகள் நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மோர் அட்ராக்டிவ் பீப்புள் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு அது தெரிஞ்சுக்க முடியாம இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறது. ஏளனமா சிரிக்கிறது இல்லைங்க, ஸ்மைல் பண்றது, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சார்மிங் ஸ்மைல் பண்றது. இப்போ பாருங்க, நம்ம தெரிஞ்சவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, ஹாய், ஹலோ, வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை, உங்களை பார்த்திருக்காதவங்க, உங்க கூட பழகி இருக்காதவங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாருன்னே தெரியாதவங்க உங்களை பார்க்கும்போது என்னன்னே தெரியாம உங்க ஃபேஸை பார்த்ததையும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தோணும். ஏன்னா உங்க பர்சனாலிட்டி அவங்கள போய் அந்த மாதிரி பண்ண வச்சிரும். ஜஸ்ட் தலையடிச்சுட்டு போவாங்க, அப்படின்னு தலையடிச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடந்துட்டு இருக்குதான்னு பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சைன். நீங்க ஒரு கடத்தெருவுக்குள்ள போகலாம், இல்லைன்னா நீங்க ஒரு ஷாப்பிங் போகலாம், ஒரு தியேட்டர் போகலாம், ஒரு மால் போகலாம், ஒரு ரைட் போகலாம், எந்த இடத்துலனாலும் யாராவது ஒருத்தர் புதுசா இருக்கிறவங்க உங்களை பார்த்து ஸ்மைல் பண்றது அடிக்கடி நடக்கணும். சும்மா எப்பாவது ஒரு நாள் நடக்கக்கூடாது, அடிக்கடி நடக்குது அப்படின்னா நீங்க மோர் அட்ராக்டிவ், காந்தத்தன்மையுள்ள ஆளுன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கூட்டமான இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், இல்லைன்னா புது இடத்துக்கு நீங்க போயிருக்கலாம், இல்லைன்னா ரெகுலரா போற இடத்துக்கு கூட நீங்க போயிட்டு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்க் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மால் இருக்கலாம். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் அப்படி மக்களை சுத்தி பார்க்கறத இனிமேல் அதிகப்படுத்திக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்கள நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக சொல்லல, அவங்க உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்க பார்க்கறதுக்காக சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காந்தத்தன்மையுடைய ஆளை கண்டிப்பா ஒரு 30-40 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் பார்ப்பாங்க. ஏன் உங்களை பார்க்கறாங்க, எதுக்கு உங்களை பார்க்கறாங்கன்னே தெரியாது. ஏன் அப்படின்னா, உங்களோட இன்னர் பியூட்டி, உள்ள அழகு, கள்ளங்கபடம் இல்லாத தன்மை, உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நீங்களா இருக்கக்கூடிய திறமை, இதெல்லாம் உங்க ஆராவை வெளிப்படுத்தி அந்த ஆரா அவங்கள தாக்கும். ஏன்னா ரொம்ப கம்மியா ஆரா இருக்கிறவங்கள ரொம்ப அதிகமா ஆரா இருக்கிறவங்க போய் தாக்கும். ஸோ அதை தாக்கும் போது அவங்களுக்கே தெரியாம உங்களை ஒரு தடவை பார்ப்பாங்க, அப்புறம் தலை குமிச்சுக்குவாங்க, மறுபடியும் அவங்களை தூண்டும், அவனை பாரு அப்படின்னு மறுபடியும் அவங்களை பார்ப்பாங்க. ஸோ உங்களோட ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கலாம், உங்களோட பியர்டா இருக்கலாம், உங்க ஒரு தாடியா இருக்கலாம், நீங்க போட்டிருக்கிற ஷர்ட்டா இருக்கலாம், நீங்க கட்டியிருக்கிற வாட்சா இருக்கலாம், நீங்க பேசுற விதமா இருக்கலாம், நீங்க கையசைக்கிற விதமா இருக்கலாம், உங்களோட ஸ்லாங்கா இருக்கலாம், உங்களோட சப்தமா இருக்கலாம், நீங்க சிரிச்சு பேச வைக்கிற தன்மையா இருக்கலாம், நீங்க நிக்கிற ஸ்டைல், நீங்க நடக்கிற ஸ்டைல், உங்களோட ஆளுமை, இது எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிறவங்கள ஒரு 10-15 பேரை உங்களையே பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை அப்படியே கொஞ்சம் பாருங்க. யாரெல்லாம் உங்களை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னா நீங்க காந்தத்தன்மையுடைய ஆளு அப்படிங்கிற ரெண்டாவது சைன். மூணாவது சைன் என்னன்னா, காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கிறது. காம்ப்ளிமெண்ட்ஸ்னா பாராட்டு கொடுக்கிறது. உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி வரும் தெரியுங்களா? நீங்க ஏதாவது ஒரு செயலை செஞ்சு, ஒரு ஆபீஸ்ல இருக்கிற செயலை செய்யறதோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிற செயலை செய்யறதுக்கான காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு நாய் அடிபட்டு கிடக்குது, எல்லாரும் போயிருவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஒரு விளம்பரம் இல்லாம, ஒரு போட்டோ எடுக்காம, யாரு என்ன பண்றாங்கன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க போய் உங்க உள் மனசு துடிக்கும், ஐயோ ஒரு நாய் அடிபட்டு கிடக்குது, அதுக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்ட்
ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை காப்பாற்றணும், அதுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எதை பத்தியுமே கவலைப்படாம நீங்க அடிபட்டு கிடக்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த உள்ளர்த்தத்துல நீங்க போய் அந்த நாயை காப்பாத்துவீங்க. சரி, யாராவது வந்து ஏதாவது சாப்பாடு கேட்கறாங்க அப்படின்னா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு தேவையானதை வச்சுட்டு இந்தாங்க அம்மைங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஓடுவீங்க. ஸோ இது எல்லாம் உங்களோட இன்னர் பியூட்டி. நீங்க வெளியில அசிங்கமா இருக்கலாம், அழகா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், மாநிறமா இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். ஆனா உங்களுடைய அந்த உள் அன்பு இருக்குது பாத்தீங்களா, அந்த கருணை இருக்குது பாத்தீங்களா, அது உங்க செயல்களால வெளிப்படும். அந்த மாதிரி செயல்களுக்கு உங்களுக்கு அதிகமா பாராட்டு கிடைக்கும். நீங்க உங்க குடும்பத்தினருக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நீங்க உதவி செய்ய மாட்டீங்க. இந்த சென்ஸ் செய்வீங்க, அதிகமா அதை வந்து ஏதாவது எனக்கு வேணும் அப்படிங்கிற தன்மையில செய்ய மாட்டீங்க. ஆனா தெரியாதவங்களுக்கு, அன்னோன் பர்சனுக்கு நிறைய உதவி போய் வாலண்டியரா செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க எல்லாம் வந்து உங்களை பாராட்டுவாங்க. உங்களோட செய்கைகளுக்கும் உங்களோட கருணைக்கும் உங்களோட லவ்வுக்கும் லவ்வபுளா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. இது வந்து நீங்க ரொம்ப காந்தத்தன்மையுடைய ஆளா இருக்கிறீங்கிறதுக்கான 3வது சைன். 4வது சைன் சொல்லட்டுமா? என்னன்னா, இது வந்து ஒரு காதல்னு கூட சொல்லலாம், இல்ல ஒரு ஆரோக்கியமான ஈர்ப்பு. இதை ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி நான் சொல்ல விரும்பல, ஒரு அட்ராக்டிவ்னஸ். இப்ப நீங்க கல்யாணமான பெண்கள் இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுவாங்க, அந்த ஆள் பாருடா எவ்வளவு அழகா இருக்கான், சாமா இருக்கான், தொப்பையே இல்லை, ஸ்மார்ட்டா இருக்கான் பாருடா, எவ்வளவு அழகா இருக்கான் பாரு, அவனை மாதிரி நீ மாறலாம்லடா. இது ரொம்ப ஆரோக்கியமா ரசிக்கிறதுன்னு அர்த்தம். இதுல எந்த கேவலமான எண்ணமோ வஞ்சமோ கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை கொஞ்சம் சைட் அடிப்பாங்கன்னே ஓப்பனா சொல்லலாமே. இல்லைன்னா உங்களை பார்த்து ஃப்ளட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க, உங்களை ரசிப்பாங்க. இந்த விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கத்தை கொடுக்கும். நீங்க ஒருவேளை அவங்கள பார்த்து பேசுனீங்க, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், நீங்க அவங்கள பார்த்து பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இப்படி தலை குனிவாங்க. ஏன்னா உங்களோட ஆளுமையில, உங்களோட பர்சனாலிட்டியில, கில்லிங் பர்சனாலிட்டின்னு சொல்லுவேன், கொலை செய்யக்கூடிய ஆளுமையில அவங்க விழுந்துருவாங்க. இது ரொம்ப தாண்டி போகக்கூடாது. அந்த ஜோன்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்களும் சேஃபா அவங்களும் சேஃப். ஸோ இந்த ஜோன்குள்ள இருந்துட்டு உங்களை ரசிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குதான்னு நீங்க பாருங்க. அவங்களோட வெக்கம், அவங்க உங்ககிட்ட பேசக்கூடிய சங்கோஜத்தன்மை, இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது நடந்துச்சுன்னா நீங்க கவர்ந்திருக்கக்கூடிய நபர்னு 4வது அறிகுறி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சூப்பர் மோஸ்ட் அறிகுறி, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச அறிகுறி என்னன்னா, நீங்களா இருக்கிறதுனால வெளிப்படக்கூடிய தன்மை. அதாவது நீங்க யாரோட ஜெராக்ஸ் காப்பியா இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு யார் ரோல் மாடல் இருக்க மாட்டீங்க, நீங்களா இருப்பீங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு இடத்துல உட்காருவீங்க, தோணுச்சுன்னா எந்திரிச்சு போவீங்க, தோணுச்சுன்னா சிரிப்பீங்க, தோணுச்சுன்னா அங்க போவீங்க இங்க போவீங்க. யாராவது சொல்லி ஒரு விஷயத்த செய்ய மாட்டீங்க, நீங்களா இருப்பீங்க. யூ லவ் டு பி யுவர் செல்ஃப். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இப்படி இருக்கிறதுனால, இப்போ ஒரு விஷயம் உதாரணம் சொல்றேனே, 10 ஆடு சேர்ந்து ஒரு இடத்துல இப்படியே ஃபாலோ பண்ணி போகுதுன்னா, இன்னொரு ஆடு மட்டும் இப்படி தனியா போகுதுன்னா, இந்த தனியா போற ஆடை மட்டும் மேலதான் நம்ம அட்ராக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி நீங்க கூட்டமா ஒரு இடத்துல போறதை தாண்டி ஒரு ரெபல்லியஸ் ஸ்பிரிட்டா, ஒரு ஒரு முக்கியமான ஒரு எதிர்ப்பிலே வாழக்கூடிய ஒரு ரிபல்லியஸான ஆளா நீங்க இருப்பீங்க. ஒரு கலக பண்ணக்கூடிய ஆளா இருப்பீங்க. எந்த இடத்துலனாலும் கேள்வி கேட்பீங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லுவீங்க, அநியாயத்தை தட்டி கேட்பீங்க. இந்த மாதிரி விஷயம் உங்களே அறியாம வெளிப்படும். இது வந்து 5வது சைன். சரி பிரியமானவர்களே, இப்ப நான் 5 சைன் சொன்னேன். இந்த 5 சைன்ல ஒரு 4 சைனாவது நீங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் அட்ராக்டிவ், மேக்னெட்டிக், அதாவது கவர்ந்திருக்கக்கூடிய ஆணோ இல்ல பெண்ணோ நீங்க இருக்கலாம். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.